வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக கச்சிதமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இந்த கம்பெனியில் உட்காந்து அப்படியே சும்மா லேப்டாப்பில் நுழைக்கின்னு இருக்காரு. அப்போ வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், அதில் பாருங்கள், உங்களுக்கு தீராத குழப்பமும் தீர வேறிய குழப்பமும் எல்லாமே அதில் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல, டேய் நீ யார அதை ஃபர்ஸ்ட் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே உனக்கு தேவை குழப்பத்தை தீர்வு, அந்த தீர்வுக்கான பதில் அந்த லேப்டாப்ல இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே லேப்டாப் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே சும்மா ரெடியாக இருக்காரு. அந்த சமயத்தில் திடீர்னு அவங்க மேனேஜர் வந்தாலும் இப்போதைக்கு பார்க்க வேணாம், என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிறாரு. உடனே அவங்க மேனேஜர் வந்து, சார் நீங்கள் கனடா போகாது எப்படியும் கேன்சல் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க, நான் போகலன்னு சொல்லிட்டு நானே ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போகிற அந்த ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த ஃப்ளைட்டில் இருந்து எல்லாமே இறந்துட்டாங்க, நீங்கள் போயிருந்தால் அவ்வளோதான், உங்களோட வாழ்க்கை முடிஞ்செடுக்கும், எப்படியோ இந்த சாமி தான் உங்களை காப்பாற்றிருக்கு, அந்த சாமி வந்து அந்த உங்கள் மனைவியோட தாலிபாக்கியம் தான் எனக்கு தெரிஞ்சு, அவங்க ஜெயிலுக்கு போனதும் நீ உங்களை காப்பாற்றணும், எல்லாமே ஒன்றாட்டம் தான் இருக்குது, எப்படியோ தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உங்கள் மனைவியை என்றைக்குமே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து அப்படியே சும்மா டோரை வந்து வரலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன மல்லி கலைக்கிற பத்தியா அப்படின்ற மாதிரி உடனே வான்றாங்க. உடனே உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே பார்க்கணும் நம்ம விஜயோட ரியாக்ஷனை டக்குன்னு சொல்லிடுறாரு, மல்லி என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஐயோ நீங்கள் கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டம் போட்டீங்க, அதுவும் இல்லாமல் என்னை அறியாமல் தெரியாமல் ரொம்ப ஓவராக போயிட்டேன், நீங்கள் ஓவராக போகிறீங்க, ஆனால் அறியாமல் இல்லை, ஒருத்தரை ஆட்டி விட்டு நீங்கள் ஓவராக போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுற்றி வலிச்சு ராஜேஸ்வரி கிட்ட தான் போகிறாங்க. ஏன்னா எந்த குடும்பத்தில் எனக்குண்டா எப்பா பிரச்சனை புருஷன் முன்னாடிலாம் தான் இன்னொருத்தரை வந்து மென்ஷன் பண்ணி தான் அந்த பொண்டாட்டி வந்து புருஷனாக திட்டுவான். அந்த சமயத்தில் ஏறும்பாரு சுருன்னு ஒன்று, என்ன பண்ணுறது, எல்லா தலையெழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி தானே போய் ஆகணும் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நம்ம விஜயே வந்துட்டாரு. வேறு லெவலில் ஐயோ தலைவா வணக்கம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு பக்கம் ஜம்மாயாக இருக்குது. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அப்படியே விஜய் இதுன்னு ஒரு பக்கம் சைலண்டாக நிற்கிறார். மல்லிந்து மன்னிப்பு கேட்டு திரும்புறாங்க. திடீர்னு அவங்க புடவை மாட்டியது. உடனே பார்க்குறமே தகன்னு என்னடா இடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு, இடுப்பா இல்லை அல்வா துண்டு துடுப்படா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஆணும் வாயப்பழந்தர் பார்த்துன்னு துது மல்லி நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசாதை எடுத்து வர்றாங்க. உடனே மல்லி இருந்துன்னு ஆசத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக போய் உட்காடுறாங்க. உடனே நம்ம விஜய்க்கும் சாப்பாடை எல்லாம் பரிமாறுறாங்க. விஜய் ரொம்பவே நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, உங்கள் கைப்பக்குவம் தான், அதான் கைப்பக்குவம் தான், ஆனால் நான் மட்டும் உங்களுக்கு வேணாம், என்ன பண்ணுறது, என் சாப்பாடு வேணும் ஆனால் நான் வேணாம், நான் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தப்பாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே மல்லி புரிஞ்சுக்கோ, நீ பண்ணது எல்லாமே கரெக்ட் தான், ஓகே, உன் வேலை தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு, இனிமேல் நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன், அவசரப்பட்டு உன் மேலே வாய் வார்த்தையை நான் விட்டுற மாட்டேன், எப்பவுமே ஒரு சொல்றதுக்கு முன்னாடி 100 டைம் யோசிக்கணும், நான் யோசிக்காம விட்ட வார்த்தைகள் எல்லாமே திரும்ப அதை எடுத்தாலும் ஒட்ட வைக்க முடியாது, இருந்தாலும் என்னோட பெஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கான்ஃபிடென்ட்டாக சூப்பராக அழகாக பேசுகிறாரு. உடனே வெளியே வாட்ச்மேன் வந்து நம்ம ராஜேஸ்வரி சொன்ன வேலையை கச்சிதமாக பண்ணுறாங்க. அப்படியே சாவி போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. உடனே பார்க்கணும் நம்ம ரஞ்சிதம் ஒரு பக்கம், ராஜேஸ்வரி பக்கம், இன்னும் வரல, 2 பேரும் காணுமே, ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் ஒன்றும் புரியலையே, இங்கெல்லாம் போயிட்டு போகிறாங்க, அப்புறம் ஐயோ நெஞ்செல்லாம் அடிச்சுக்குதே, ஒரு பக்கம் பக்குதே, ஒரு பக்கம் திக்குதே, என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுலேயே ஒரு பக்கம் கொட்டிடுறாங்கன்னா பார்த்துங்களேன். என்னடா டே நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம், எந்த அளவுக்கு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறதுங்க, எல்லாம் நேரம் காலம் அந்த அளவுக்கு இருக்காங்க, இவங்களால என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இவங்க திருந்தவே மாட்டாங்களாடா, இவங்களுக்குன்னு ஒரு நேரம் வராதடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு காலம் ஒரு நேரம்னு ஒன்று இருக்குங்க. அது போல தான் எல்லாமே ஒரு பக்கம் மாசா மரணமாக கிளாஸாக நடக்கும். அதுக்கான டைமிங்கும் கூடிய சீக்கிரம் வரதான் போதுங்க, அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண தான் போகிறீங்க. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க, உடனே நம்ம விஜய் மல்லி 2 பேரும் வெளியே போக முடியாமல் ஒரு பக்கம் தவிச்சுன்னு இருக்காங்க. ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்ல தெரியல, ஒன்றும் பூரி எதை சொல்ல தெரியல, மாட்டிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பின்னு இருக்காங்க. மாட்டிக்கிறது சகஜங்க, அதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி, அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் யோசிச்சு மைண்டை அப்படியே சும்மா கசிக்க புளிஞ்சு அந்த இடத்துல தப்பிக்க பிளான் பண்ணோம். அந்த மாதிரி தான் நம்ம விஜய் ஒரு பக்கம் பிளான் பண்ணிருக்கா. உடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மல்லிந்து, ஏன் என் கூட இப்போ இருக்கிறதுக்கிட்ட கசக்குதா, அப்படியே கடிக்குதா, உங்கள் பொண்டாட்டி தானே, ஏதோ வேற யார் கூட இருக்கிற மாதிரி அப்படியே ஓர சீன் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்க, அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை ஒரு பக்கம் எடுத்து வைக்கிறாங்க. சாப்பாடை நல்லா விஜய் சாப்பிட்டு சைலண்டாகவே இருக்காரு. 2 பேரும் அமைதியாக உட்காந்து இருக்காங்க. உடனே விஜய் வந்து நார்மலாக பேசுகிறாரு, மல்லி உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நார்மலாக கேஷுவலாக அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம்
நடக்கட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 2 பேரும் பேசினு இருக்காங்க. கொஞ்ச நேரம் இருந்து வாட்ச்மேன் திடீர்னு வந்துடுறாரு. ஐயோ சாத்திட்டு போனோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் திறக்கிற மாதிரி பதட்டத்தை திறக்க. சார் மன்னிச்சிருங்க சார். ஐயோ உன்னை எதுக்கே மன்னிக்கணும், நீ தான் என் கடவுளை எனக்கு சரியான டைமிங்கை அமைச்சு தந்து என் வாழ்க்கையில் திருப்பியும் விளக்கை ஏற்றி வச்ச தெய்வயானி அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும், ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதோட மகிழ்ச்சி வேறு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறைய எழுது. அதுக்கான பதில் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இல்லைங்க. எல்லாத்துக்கும் சந்தோஷம்னு இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வருத்தம்னு இருக்கும். அது கண்டிப்பாக எல்லாரும் அனுபவிச்சு தான் ஆகணும். அது அவங்கவுங்க வாழ்க்கை, அவங்கவுங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.